தமிழக அரசியலில் விஜயின் அடுத்தடுத்த நகர்வுகள் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக திமுகவின் கூட்டணி கட்சிகளாக நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த கட்சி தலைவர்களை தன் பக்கம் இழுக்கும் முயற்சியில் விஜய் தீவிரம் காட்டி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் விஜயுடன் நெருக்கம் காட்ட துவங்கியிருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றமாக பார்க்கப்படுகிறது. திமுக நேரடியாக கூற விரும்பாத பல கருத்துக்களை கூட்டணி கட்சி மூலமாக வெளிப்படுத்தி வந்த சூழலில் அந்த அரசியல் குரல்களை விஜய் தன் பக்கம் திருப்ப முயற்சிக்கிறார் என விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதிலும் குறிப்பாக திமுகவின் நீண்டகால கூட்டணி தலைவரான வைகோவின் அரசியல் நிலைப்பாடு அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒரு காலத்தில் திமுக மற்றும் கலைஞர் குடும்பத்திற்கு மிக வலுவான ஆதரவாளராக இருந்த வைகோ தற்போது புதிய அரசியல் பாதையில் பயணிக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அரசியல் பார்வையாளர்களின் கருத்துப்படி வைகோ தனது அரசியல் வாழ்க்கையில் 2 முக்கிய சந்தர்ப்பங்களை தவறவிட்டதாக சொல்லப்படுகிறது. எம்ஜிஆருடன் இணைந்து செயல்பட்டிருந்தால் அதிமுகவில் முக்கிய இடம் பெற்றிருப்பார் என்பதும், பின்னர் கால நேரத்தை சரியாக கணிக்காமல் திமுகவிலிருந்து பிரிந்து மதிமுகவை உருவாக்கியது அவரின் அரசியல் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதும் அந்த கருத்துக்களில் ஒன்றாக உள்ளது. இப்போது அந்த தவறுகளை சரி செய்யும் முயற்சியாகவே விஜயின் அரசியல் அணிக்கு வைகோ நெருங்கி இருப்பதாகவும் சிலர் மதிப்பிடுகின்றனர். திமுகவுக்கு எதிரான அரசியல் தாக்குதல்களில் வைகோவின் அனுபவத்தையும் பேச்சு திறனையும் விஜய் பயன்படுத்தக்கூடும் என்ற கணிப்புகளும் வெளியாகியுள்ளன. குறிப்பாக திமுக தலைமையை நேரடியாக விமர்சிக்கும் வகையில் வைகோ இனி பேசக்கூடும் என்றும், கடந்த கால அரசியல் சம்பவங்களை மீண்டும் பொதுவெளியில் கொண்டு வரக்கூடும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஏற்கனவே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் மதிமுகவும் அந்த வரிசையில் இணைந்தால் திமுகவுக்கு புதிய அரசியல் சவால்கள் உருவாகலாம் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். விஜயின் அரசியல் திட்டம் வெற்றி பெறுமா அல்லது கூட்டணி கட்சிகளின் இந்த நகர்வுகள் திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது வரவிருக்கும் அரசியல் நிகழ்வுகளின் மூலம் தெரிய வரும் என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.